ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். நாங்கள் காருக்கு வந்து ஆல்ரெடி வந்து நெக்ஸ்ட் டிஜிட்டனோட டூயல் சேனல் டேஷ் கேமரா வந்து மாட்டியிருக்கோம். இதோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் இந்த டேஷ் கேமராக்கு வந்து கேபிள் வந்து எப்படி நாங்கள் லே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். சப்ஸ்கிரைபர் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் கேபிள் லே வந்து வீடியோ பண்ண சொல்லி. அதுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் வந்து காருக்கு வந்து டேஷ் கேமரா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து இது வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 2 கேபிள் வரும். ஒன்று வந்து பவர் கேபிள், இன்னொன்று வந்து ரிவர்ஸ் கேமராக்கான கேபிள். இப்போ இந்த 2 கேபிளும் வந்து ஒன்றா வந்து இப்போ மேலே இருக்க இந்த பேடிங்கில் வந்து நான் உள்ளே சொருகியிருக்கேன். இதுக்கு வந்து எப்படி பண்ண முடியும்னா, இவங்க வந்து ஒரு டூல் வந்து கொடுக்குறாங்க. இந்த டூல் மூலமாகவே கம்ப்ளீட் கேபிளுமே நம்ம லே பண்ணிட முடியும். ஜஸ்ட்டு வந்து இந்த டூலை வந்து இந்த பேடிங்கில் உள்ளே இன்சர்ட் பண்ணி லைட்டாக நெம்பினீங்கன்னா இந்த பேடிங் வந்து வெளியே வரும். ஸோ இது மூலமாக இப்படி கையிலேயே வச்சு சொருகிட்டே வந்துடலாம் அந்த கேபிள்ஸை. இப்படி இந்த கேபிள் வந்து நான் வந்து ஏ பில்லர் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். 2 கேபிளும் ரிவர்ஸ் கேமராவோட கேபிள் இதுக்கப்புறம் பின்னாடி போயிடும். பவர் கேபிள் வந்து இதுக்கப்புறம் கீழே கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் கேமராக்கான கேபிள் வந்து எப்படி லே பண்ணியிருக்குன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பவர் கேபிள் வந்து பார்க்கலாம். இப்போ ரிவர்ஸ் கேமரா கேபிள் லே பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இங்கே ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரப்பர் வந்து லைட்டாக வளர்க்குனீங்கன்னா மறுபடியும் இந்த பேடிங் வந்து தெரியும். இந்த பேடிங் உள்ளே நீங்கள் கை வச்சே வந்து இதுவாக வந்து இந்த கேபிளை வந்து நீங்கள் அப்படியே சொருகிட்டே வந்துடலாம். இப்படி சொருகிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து பி பில்லர் இருக்குது. இந்த பி பில்லர் வந்து பிளாஸ்டிக். இது வந்து நம்ம கை வச்சு எடுக்க முடியாது. அதுக்கு இந்த டூல் வந்து தேவை. இந்த டூல் வழியாக லைட்டை இன்சர்ட் பண்ணிங்கன்னா இந்த பேடிங் வந்து லைட்டாக விலகி கொடுக்கும். ஸோ இது வழியாக வந்து நீங்கள் கேபிள் வந்து உள்ளே சொருகிட முடியும். அது அப்படியே இந்த சி பில்லர் வரைக்குமே நம்ம வந்து இந்த கேபிள் வந்து கொண்டு போயிட முடியும். இப்போ பின்னாடி போயிட்டு கேபிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ரிவர்ஸ் கேமரா வந்து பார்த்தோம்னா இங்கே பின்னாடி இருக்கிற விண்டோவில் வந்து சென்டர் பார்த்து ஒட்டியிருக்கோம். இப்போ கேபிள் வந்து இப்போ இந்த சி பில்லர் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ சி பில்லர் வரைக்கும் இங்கே வந்து பார்த்தா பிளாஸ்டிக் தான். ஸோ இதுக்கு மறுபடியும் இந்த டூல் வச்சு லைட்டாக இங்கே நம்பினீங்கன்னா இது அப்படியே வெளியே வரும். ஸோ அப்படி இந்த இப்போது கேமரா நான் ஒரு கையில் பிடிச்சிருக்கிறதுனால காமிக்க முடியல. இது ஈஸியாகவே கழட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கேபிள் அப்படியே உள்ளே வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் கொண்டு வந்துடலாம். அது அப்புறம் மறுபடியும் வந்து இந்த பேடிங் தான். இது ரொம்ப ஈஸி தான். இதை நம்ம கை வச்சே இந்த டூல் வச்சு லைட்டாக நம்பினீங்கன்னா அது வந்துடும். அப்படியே இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இங்கிருந்து ஜஸ்ட்டு இது மட்டும் தான் நமக்கு வந்து இப்போ கேபிளே வந்து நான் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ டேரெக்டாக கேமராக்கு வந்து வந்துருச்சு. இப்போ பின்னாடி பூட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ரிவர்ஸ் கேமராலேருந்து வர கேபிள் வந்து இவ்வளோ தான் வந்து தெரியுது. மீதி கேபிள் எல்லாம் பேடிங் கடியில் உள்ளே போயிருக்கு. நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உருவினிங்கன்னா வரும். ஆக்சுவலி இந்த கேபிள் வந்து ரொம்ப லென்த்தாக கொடுத்துருந்தாங்க. நான் இருக்கிற மொத்த லென்த்தாக கேபிள் வந்து அங்கேருந்து கரெக்டாக லே பண்ணிட்டு வந்துட்டு மீதி இருந்த எல்லா கேபிளும் இது கடியில் தான் நான் சொருகி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கனெக்டரோடு கொடுத்துருப்பாங்க இந்த ரிவர்ஸ் கேமரா தனியாக கழட்டுறக்கு. ஸோ இது வந்து நான் அடியில் சொருகி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து லே பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கேபிள் வந்து நம்ம கடைசியில் இருக்கிற இந்த பேடிங் கடியில் வந்து சுற்றி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து எப்படி இந்த பவர் கேபிள் வந்து லே பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பவர் கேபிள் வந்து இப்போ ஏ பில்லர் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து வந்து இந்த 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வரைக்கும் கொண்டு போனோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இது வரைக்கும் வந்து ஈஸி இல்லையா, இது வரைக்கும் பேடிங் தான் இருந்துச்சு, ஈஸியாக கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் எப்படி டிட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் யூஸ் பண்ணி இந்த ரப்பரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த டூல் யூஸ் பண்ணி லைட்டாக நம்பினீங்க அப்படின்னா ஒரு டக்குன்னு ஒரு சவுண்டு கிடைச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாக் இருக்கும். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஃபுல்லாகவே அங்கங்கே ஒரு 4-5 லாக் கொடுத்துருப்பாங்க. இந்த லாக்கெல்லாம் ஒன்று ரிலீஸ் ஆகிட்டு இது கொஞ்சம் ஓப்பன் ஆகி கொடுக்கும். நீங்கள் எல்லா லாக்கும் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டோட்டலாக வந்து இந்த ஏ பில்லரோட இந்த பிளாஸ்டிக் கழண்டு வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கேபிள் வந்து ஒன்றில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் லாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டூல் யூஸ் பண்ணி அடுத்தது ரிலீஸ் பண்ணி அப்புறம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இது வரைக்குமே வந்து ஏ பில்லரோட கீழே வரைக்குமே கொண்டு வந்துட முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பிளாஸ்டிக் தான். இந்த பிளாஸ்டிக் அதே மாதிரி இந்த டூல் வச்சு லைட்டாக நம்பினீங்க அங்கங்கே லாக் இருக்கும். அந்த லாக்கெல்லாம் ரிலீஸ் ஆகி கொடுக்கும். அப்படி நம்ம கேபிள் வந்து உள்ள இது பண்ணிடலாம். இது ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. நான் ரொம்ப ஈஸியாக தான் பண்ணேன். ஜஸ்ட் இந்த டூல் யூஸ் பண்ணி லைட்டாக நம்பினீங்கனாலே அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகிடும், உடையாது. நீங்கள் அதெல்லாம் பயப்பட தேவை கிடையாது. நீங்கள் கரெக்டாக வந்து இது வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நான் டேஷ்போர்டுக்குள்ளே கொண்டு போயிருக்கேன். எப்படி கொண்டு போயிருக்கேன்னா இந்த அடியில் கேபிள் வந்து நான் இதுக்குள்ளே கொண்டு போய் நான் இது வழியாக வெளியே எடுத்து கீர் பாக்ஸ் அசம்பிளிக்குள்ளே கொண்டு வந்து நான் 12 வோல்ட் சாக்கெட்டுக்கு கொண்டு போயிருக்கேன். இது லே பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது இதுக்கு டூலெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. இது வந்து உள்ள ஒயரை நம்ம உள்ளே கொண்டு வந்து லே பண்ணி இது வெளியே எடுத்துகிட்டு வரணும். அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இது வந்து இங்கே லூஸாக வைக்க முடியாது. இது நம்ம லூஸாக வச்சோம்னா நம்ம வந்து பெடல் ஏதாவது ப்ரெஸ் பண்ணும்போது காலில் வந்து மாட்டிக்கும். அதை நம்ம சேஃப்டி இஷ்யூவாக மாறிடும். அதனால் இது மட்டும் கொஞ்சம் நம்ம டைட்டாக வந்து லே பண்ணியிருக்கேன். இது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இது கொண்டு வர்றது வந்து ஈஸி தான். இது மறுபடியும் இந்த டூல் யூஸ் பண்ணி கொஞ்சம் விலையை கொடுத்தா உள்ளே போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தா ஆக்சுவலி நான் ஃபோர்ட் ஃபிகோ
அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஒரு டம்மி அசம்பிளி வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஈஸியாக கழட்டுற மாதிரி தான் இருக்கும். இது ஆக்சுவலி நம்பினீங்கனாலே வந்துடும் இது. ஸோ இது வந்து எனக்கு இருந்ததுனால எனக்கு வசதியாக இருந்தது. நான் கேபிள் வந்து அது வரைக்கும் லே பண்ணி கொண்டு வந்தேன் இல்லையா, இங்கே வந்து உள்ளே வந்து தெரிஞ்சது. நான் உள்ளே கை விட்டு எடுத்துட்டேன். கை விட்டு எடுத்து இங்கே வெளியே வச்சுட்டு எந்த அளவு லென்த்து வேணுமோ அந்த அளவு லென்த்து வச்சுட்டு மறுபடியும் திரும்ப இந்த டம்மி வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இப்போ இது மட்டும்தான் சார்ஜிங், இது மட்டும்தான் எனக்கு வந்து வெளியே தெரியும். மீதி எல்லாமே ஒயர்ஸ் எல்லாம் அடியில் போயிடுச்சு. நான் வந்து இந்த சார்ஜிங் இதை நான் வெஹிக்கிள் எடுக்கும்போதெல்லாம் வந்து நான் சார்ஜ் போட்டுக்கணும். ஏன்னா வந்து வெஹிக்கிள் ஆஃபில் இருந்தாலுமே ஃபிகோ பொறுத்த வரைக்கும் இது வந்து 12 வோல்ட்டில் எப்போவுமே சப்ளை வந்துகிட்டே இருக்கும். அதனால் எப்போவுமே இது கேமரா ஆன்லேயே இருக்கும். அப்படி இருந்தால் கேமரா வந்து சீக்கிரமாக ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ டிரைவ் எடுக்கும்போதெல்லாம் நான் இது வந்து இன்சர்ட் பண்ணிப்பேன். டிரைவ் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அப்படின்னாலே நான் கழட்டி வச்சுருவேன். ஸோ அப்படி தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எவ்ரி டைம் நம்ம கேமரா ஆன் பண்ணும்போது கேமரா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இப்போ சார்ஜர் இன்சர்ட் பண்ணிட்டா இங்கே ஒரு ப்ளூ கலர் லைட் எரியும். ஸோ அது மூலமாக இதுலேருந்து பவர் அவுட்புட் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ கேமரா ஆன் ஆயிடுச்சா அப்படிங்கிறது வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து வரும். அந்த வாய்ஸ் ஓவர் மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. ஓகே, இது மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். இது போக இங்கே வந்து ஒரு க்ரீன் கலர் லைட்டுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ பகல் அப்படிங்கிறதுனால இது தெரிய மாட்டேது, நைட்டு வந்து நல்லாவே தெரியும். இது ஆக்சுவலி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒரு க்ரீன் கலர் லைட் வந்து ரிவர்ஸ் கேமராலுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆன ரெக்கார்டிங்கெல்லாம் நம்ம வந்து பார்க்குறதுக்கு இவங்க வந்து ஒரு மொபைல் ஆப்புமே கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் ஆப் வழியாக நம்ம வந்து ஒய்ஃபைவில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுவுமே நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.